அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது தஞ்சை மாவட்டம் கரந்தை வசிஷ்டேஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த கோவில்லையும் இல்லாத அளவுக்கு கோஷ்டம் ஃபுல்லாக சிவனோட 64 வடிவங்கள்லேருந்து நிறையா சிற்பங்கள் இடம்பெற்றிருக்கு. இதே மாதிரியான சிற்பங்களை வந்து பின்னாடி நீங்கள் தஞ்சை பெரிய கோயில்லையும், கங்கை கொண்ட சோழபுரம் பெரிய கோயில்லையும், தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில்லையும், திருப்புவனம் கம்பகேஸ்வரர் கோயிலையும் பார்க்கலாம். பட் இதெல்லாம் காலத்தால் பிற்பட்டவை. இது வந்து தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜராஜனோட கல்வெட்டு ஒன்று இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவரோட சிற்றப்பனான மதுராந்தக கண்டராயத்தினால் கட்டப்பட்டது. இது அங்கே இருக்கிற கல்வெட்டு சொல்லுது. இதில் கோஷ்ட சிற்பங்கள் ரொம்ப அதிகம். அதுபோக மத்திய சோழகால தூண் அமைப்பையும் கோஷ்ட பஞ்சார அமைப்பையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் ராஜராஜனோட ஒரு கல்வெட்டும் ராஜேந்திரனோட ஒரு கல்வெட்டும் இடம்பெற்றிருக்கு. ராஜேந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு ஏற்கனவே அந்த பொன்னகையெல்லாம் மொத்தமாக சேர்த்து உருக்கி சாமிக்கு ஒரு பட்டம் ஒன்று கொடுத்துருக்காரு. சோழர் காலத்தில் சிவன் கோயில் மட்டும்தான் கட்டியிருக்கிறாங்க. அம்மன் கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாயக்கர் காலத்தில் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த கோயிலோட சுற்றுவட்ட பாதை, அதாவது நம்ம வலம் சுற்றி வர அந்த பாதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிற்காலத்தில் மராத்தியர் காலத்தில் கட்டி கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி தஞ்சை ஆண்ட 3 வேறு பரம்பரையோட பங்களிப்பு இந்த கோயிலில் இருக்குது. நன்றி, வணக்கம்.